चेहरे आनंद के साथ रहे तो हृदय को देखने वाला परमेश्वर है। நம்முடைய மன்றாட்டை கேட்கிற தேவன், हमारे विनती को सुनने वाला परमेश्वर है। நம்முடைய மனபாரங்களை அறிகிற தேவன், हमारे मन की बोझ को जानने वाला நம்முடைய परमेश्वर, கண்ணீரை காண்கிற தேவன். हमारे आंसू को देखने वाला परमेश्वर கடைசி है। நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். अंतिम समय में आ चुके हैं। என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதுன்னு मेरी சொல்லி प्रजा कभी लज्जित नहीं होगा क्योंकि நாம் அவருக்கு விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். हम उनके लिए विशेष दुखी है। நாம் அவருக்கு விசேஷித்தவர்கள். हम उनके लिए विशेष दुखी है। யாரெல்லாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோமோ அவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு விசேஷித்தவர்கள். जो कोई प्रभु के भय जो स्वीकार किया है वे सभी विशेष दुखी है। நாங்கள் எம்மாத்திரம் हम ஆண்டவரே, क्या है परमेश्वर, உங்க கண்களில் எங்கள் கிருபை கிடைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம். आपके आंखों में दया मिला हमें क्या है परमेश्वर। நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், हम धन्यवाद करते हैं, உம்மை வாழ்த்துகிறோம், आपकी प्रणाम करते உம்மை हैं, வணங்குகிறோம். आपकी जो स्तुति करते இந்த हैं। ஆராதனை எங்களுக்கு ஆரம்பம் முதல் கடைசி வரை ஆசீர்வதித்து தாரும். इस आराधना सुबह से अंत तक आशीष करके दीजिए। பேசுகிற வார்த்தைகளை என் வாயிலே போட வேண்டுமாறு जो ஜெபிக்கிறேன். बातें को हमारे मुंह में डालने के लिए प्रार्थना करते हैं। என்னால் உங்களுடைய வேதத்தை போதிக்க முடியாது, मुझे तो जो आपके वचनों को बोल नहीं सकती, நீர் எனக்கு போதியும். आप हमें सलाह दिखाएंगे। எல்லாருக்கும் அது பிரயோஜனமாகவும் விசுவாசத்தை உண்டாக்கத்தக்கதாக அனுக்கிரகம் आवाज देने के लिए अनुग्रह करने இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु मसीह के बेटे के नाम से मांगते हैं पिता। அல்லேலூயா. हालेलुया। மீண்டும் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். फिर से एक बार आपको यीशु मसीह के बेटे के नाम से बधाई देती हूँ। என் ஜனம் என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிந்து எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை, ஒரு நாளும் தலை குனிந்து இல்லை இல்லை இல்லை. மனப்படமாக படிச்சுட்டு வந்தேன், எல்லாம் மறந்து போச்சு. सभी याद करके मैं आई थी लेकिन सब कुछ भूल गई। நம்ம சாத்தானை எல்லாம் நம்ம அறிந்தவங்க. हम शैतान को हम सब चाले जानते हैं। நம்ம அவரை நோக்கி பார்ப்பதனால, அவர் நமக்குள் இருப்பதனால उन्होंने हम उनके ओर से देखते हैं, इसलिए उन्होंने हमारे अंदर है। நம்ம வெட்கப்பட்டு போறோம். हम लज्जित होकर नहीं जाएंगे। நம்ம யாரை நோக்கி பார்க்கிறோம்? हम किसकी तुलना में रहते हैं? மனுஷர் அல்ல, हम मनुष्य के ऊपर அவரை नहीं, நோக்கி பார்க்கிறோம். हम उनकी ओर से देखते हैं। அதனால அவரை நோக்கி பார்க்கறதுனால அவர் நமக்குள்ள இருக்காரு. उनके जरिए से देखते समय वो हमारे अंदर निवास है, அதனால நம்ம வெட்கப்பட்டு போறோம். इसीलिए हम लज्जित नहीं होंगे। நம்ம நிறைய சோதனைகள் மத்தியில் வந்தாலும் बहुत परेशानी के बीच में हम आएंगे तो இதுவரை காத்த எபினேசர் अब तक संभाला हुआ இனியும் एबिनेजर காப்பார். और भी संभालेंगे। எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறத கவனிச்சோமோ, कितने लोग बाइबल पढ़ा तो उसे याद किया है। ஆண்டவர் ஆதங்கம் படுகிறார். परमेश्वर इनके लिए जलन நான் தான் उठाता है। தேவன், अच्छे महान परमेश्वर வேற है, தேவன் இல்லை. जो ऐसे परमेश्वर नहीं है। அதனால நீ என் தாசன். 21 வசனம், 44 அதிகாரம் 21 வசனம். ऐसा 44 में उसमें 21वां वचन कहता है, அதுதான் 21. அதான் யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலைகள் கர்த்தர் மறந்தாரோங்கிற மாதிரி இருக்குது. हमारे परिस्थिति ऐसी है कि प्रभु मुझे भूल गया क्या। அவருடைய நாமம் அதிசயமானது. उनकी नाम अद्भुत कार्य है। நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை அவர் நடத்தியிருக்கார். हमारे जिंदगी में कितने अद्भुत कार्य करता है, ஆனாலும் விசுவாசிக்க பலன் இல்லை. फिर भी विश्वास करने के लिए बल नहीं है। நமக்கு ஆண்டவர் தான் விசுவாசிக்க பலன் தரணும். हमें परमेश्वर ही विश्वास करने के लिए बल देना पड़ती है। யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினைன்னு என்ன சொல்றாரு? याकूब, ये इज़राइल, इन बातों को स्मरण कर, நான் உன்னை உண்டாக்கினேன், मैं तुझे रचाया हूँ, கற்பத்தில் உன்னை உருவாக்கினேன், ये गर्भकोप में मैं तुझे उत्पन्न किया உனக்கு हूँ, துணை செய்கிறவர் நான் தான். तुझे सहायता करने वाला मैं हूँ। என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யேசுரனே. ये मेरे दास याकूब और मैं चुना हुआ इज़राइल। அவர் நம்மை தெரிந்து கொண்டதுனால நம்ம பலசாலிகள். उन्होंने हमें चुन के लिया है, इसके लिए हम जो धनवान है। அல்லேலூயா. हालेलुया। அன்னைக்கு பராக்கிரமசாலியே और ये सूरवीर सुरमा அப்படின்னு யார சொன்னாரு? उसे किसे देकर कहा है?
கிதியோன்னு சொன்னாரு. गिदियन को देकर कहा था। அப்ப அவர் என்ன சொன்னாரு? तब उन्होंने क्या कहा? எங்க முற்பிதாக்கள்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையேன்னு கேட்காரு. मेरे पुरखों ने बोलेंगे तो ये सब कुछ ही नहीं है कर எதனால அவர் பராக்கிரமசாலியானாரு? किसके जरिए से वो सूरवीर सूरमा बने हैं? கர்த்தர் அவர் கூட இருக்கார். यहोवा उनके संग रहा है। அது மாதிரி இந்த ஏசாயா தீர்க்கதரிசி यशायाह भविष्यवाणी யாக்கோபு சொல்லிட்டு இருக்காரு. याकूब से कहता है இப்படி பெரிய பெரிய காரியங்கள் அவர் நடத்திருக்காரு. நம்ம ऐसे बड़े बड़े काम उन्होंने हमारे लिए किया है। அதான் நீ மறக்காத, நான் உன்னை மறக்கலன்னு சொல்றாரு. इसलिए तुम मत भूलना, मैं तुझे कभी नहीं भूलूंगा। யாக்கோபே, ये याकूब, இஸ்ரவேலே, இவைகளே நினை. इस्राएल, इन बातों को स्मरण कर। நான் உனக்கு துணை செய்கிறவர் சொல்கிறதாவதுன்னு சொல்றாரு. मैं तुझे जो रचाया सहायता करने वाला हूँ करके। நமக்கு யாரு துணை செய்வா? हमें कौन मदद करता है? அவர்தான் துணை செய்யும். उन्होंने हमारे मदद करते हैं। அவர் நேரே வந்து துணை செய்ய மாட்டார். वो ऐसे आमने सामने करने करेंगे, மனிதர்கள் மூலமாக நமக்கு துணை செய்யும். मनुष्य की जरिए से हमें सहायता करेंगे। நம்மால ஒண்ணுமே புரியாது, हमारे कुछ जो नहीं पहचान सकता है அவர் புரிய வைப்பாரு. वो समझने के लिए रखेंगे। நீ என் தாசன். तू मेरे दास है। இப்ப நமக்கு அதுல எழுதி போட்டிருக்கு, நம்மலாம் யாரு? हमारे लिए उसने लिखा है விசேஷித்தவர். हम विशेष रूप की है। மோசே கூட ஆண்டவர் சொல்றாரு, मूसा के पास प्रभु ने कहा நீங்க இங்க கூட வந்தாதான் நாங்க விசேஷித்தவர். तुम हमारे संग आएंगे तो हम विशेष रूप की है। ஆண்டவரை நம்ம கோபப்படுத்த கூடாது. प्रभु को जो क्रोधित नहीं करना है। நம்ம வார்த்தையிலும் சிந்தனையிலும் அவரை நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். हमारे बातों में, हमारे विचारों में उन्हें आदर करना है। நம்மால முடியாத காரியம் हमारे से नामुमकिन कार्य அவர் है, நமக்கு உதவி செய்யும். उन्होंने हमारे लिए सहायता करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எலியா ஒரு முறை 1 ராஜாக்கள் 17:1 पहले राजा की पुस्तक जो 17 अध्याय पहले वचन। கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேல் ராஜாக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தை தைரியமா சொல்றாரு. इस्राएल के राजा के सामने प्रभु की वचन को हिवाई के जरिए से कहता है, நான் ஆண்டவர் சமூகத்துல நிக்கேன், मैं प्रभु के समूह में खड़ा हूँ, நான் சொன்னாதான் மழை வரும், मैं बोलेंगे तो बारिश அது आएगी, வரைக்கும் மழை வராது नहीं तो नहीं आती है। சொல்லிட்டு போயிட்டாரு. वैसे बोलकर गया है। பிறகு ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருது. फिर उसके बाद प्रभु की वचन आ रही है। 3 तीसरा वचन, நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. ஆண்டவரே ஒளிச்சி இருக்க காலங்களையும் நமக்கு வச்சிருக்காரு. परमेश्वर छुपने के स्थान भी हमारे लिए एक नित्य समय दिया जाती है। அவன் தேடாம इடம் கிடையாது. वो खोजे भी ना जगह नहीं है, ஆனா எலியாவை கண்டுபிடிக்க முடியல. लेकिन एलिया को देख नहीं पा है। ஏன்? क्यों? அவர் பாதுகாக்க. उन्होंने संभालता है। நம்ம ஆண்டவர் இதுவரை நம்மை பாதுகாத்தார். हमारे प्रभु अब तक हमें संभाला है இனியும் பாதுகாக்க. और भी संभालेंगे। நீ கேடி தாட்டன் கடையில போய் உட்காருன்னு சொல்லுவாங்க, அதுல போய் ஒளிஞ்சுக்கேன்னு சொல்லுவாங்க. उस नदियों के में जाकर क्रेडिट नदियों के पास जाके छुप जा। காகங்கள் மூலமாக ஆண்டவர் போஷிக்க. कॉफी के जरिए से प्रभु ने खिलाया है। அது சாப்பிட்டுட்டே இருந்தாரு. பிறகு ஆற்று தண்ணி, மழை இல்லைன்னொடனே ஆற்று தண்ணி வத்தி போயிடுச்சு. वहाँ पर खा रहे थे लेकिन बारिश नहीं था, इसलिए उस नदी के पानी सूख गया है। அதுக்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வருது. उसके बाद प्रभु की वचन उनके लिए आती है। 9वां वचन पढ़ेंगे। நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அல்லேலூயா. हालेलुया। நம்ம மேல கரிசனை உள்ள தேவன். हमारे प्रभु हमारे पर कर्तव्य रखता है, ஆனா நமக்கு அது தெரியல. लेकिन हम उसे नहीं पहचानते हैं। எலியாவை பராமரிப்பதற்கு एलिया की देखभाल करने के लिए ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்றாங்க. एक विधवा के घर पर जाने के लिए कहता है। புதிய ஏற்பாட்டுல சரப்தான் இருக்கு, பழைய ஏற்பாட்டுல சாரிபாத்னு இருக்கு. जो नए नियम में जो वैसे नाम लिखा है। அப்போ அங்க போறாங்க, ஒழுங்கு அந்த வாசல் முன்ன ஒழுங்கு வாசல் அவங்க குச்சி பிறக்கிட்டு இருக்காங்க விறகு. वहाँ पर जब फाटक के उधर जाते हैं, वहाँ पर एक जो लकड़ियाँ बटोर रही थी। அப்ப
அப்போ அவர் மனசு இந்த சகோதரிகிட்ட பேசுறதுக்கு வருது. उसकी मन इस बेटी के साथ बातें करने के लिए आती है। அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வான்னு சொல்றாரு. माँ मेरे लिए थोड़े पानी लेकर आ। அவன் தண்ணி கொண்டு போகும்போது நீ எனக்கு அப்பத்தையும் கொண்டு வாங்க. जो पानी लेने के लिए जाते समय कहता है कि मुझे एक रोटी लेकर आ। அவங்க சூழ்நிலை எப்படி இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியுங்களா? उनकी परिस्थिति कैसी थी सभी लोग जानते हैं। அவங்க சூழ்நிலை அங்க அப்பம் கொண்டு வந்து தரதுக்கு இல்ல. वहाँ पर रोटी लेकर आने के लिए नहीं था। ஒரு அப்பத்தை 2 அப்பமா செய்து நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம். एक रोटी को 2 रोटी बनाकर मैं भी मेरे बेटा भी खाकर मरने के लिए हम सोच रहे हैं। கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது. लेकिन प्रभु की वचन एलिया के ऊपर आती है। மழை வரும் மட்டும் பானையில மாவும் குறையாது எண்ணெய் குறையும் செய்யாது. बारिश दिने तक तेरे हाथों में जो कमी ना होगी और तेल की कमी ना होती है। நீ முதல் அடைய எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. तो पहले जो बनाए रोटी मुझे लेकर आ। அவங்க அப்படியே கொண்டு வராங்க. उन्होंने ऐसे लेकर आते हैं। அதே மாதிரி மாவும் எண்ணெயும் குறையவே. वैसे जो आटा और तेल भी कमी नहीं हुआ है। அல்லேலூயா हालेलुया। விதவை என்ன நினைச்சாங்க? इस विधवा ने क्या सोच रही थी? மழையே வரல. बारिश ही नहीं आ रही है। ஆனா அவங்க பெரிய வீட்டு சொந்தக்காரங்க. लेकिन उसकी बड़े घर की खुद की मालिक थी। அவங்க இந்த உறவினர்கள் எல்லாம் போயிட்டாங்க. उनकी रिश्ते वाले सभी छोड़कर चले गए। இப்போ அம்மாவும் மகனும் தான் இருக்காங்க. अभी माँ बेटा दोनों है। அப்போ இனிமே நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல இது சாப்பிட்டு சாகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. अभी कुछ हमारे लिए नहीं है लेकिन इसे खाकर मरना करके सोचने लगी। நேத்து ஒரு பிள்ளை என் வீட்டுக்கு வந்திருந்தா. कल एक बेटी मेरे घर पर आ रही थी। அவளும் சொன்னா उन्होंने भी ऐसे बोली थी நானும் என் பிள்ளையும் நாங்க சாகணும்னு நினைச்சோம். मैं भी मेरे बच्चों भी मरना करके हम सोचने लगे। சொல்லி அப்படியே அழுதா. वैसे बोलकर वो रोने लगी। நம்ம ஆண்டவர் உயிரோடு இருக்கார். हमारे प्रभु जो जिंदा जीवित நமக்கு है। பிரச்சனை பெருசா தெரியுது. हमारी समस्या बहुत बड़ी दिखती ஆனா है அதோட தேவன் பெரியவர். लेकिन उससे भी बढ़कर प्रभु महान है। லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் லேசான காரியம் உமக்கு லேசான காரியம் பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். நம்மளால விசுவாசிக்க முடியல. हम तो विश्वास नहीं कर सकते हैं ஆனா விசுவாசித்தாம ஜெயம் பெற முடியும். लेकिन विश्वास के बिना विजय नहीं प्राप्त करेंगे। ஒரு பாட்டு கவி சொல்லுது விசுவாசம் வந்து வீர பாதையா. जो एक गीत इस प्रकार बतलाती है कि विश्वास एक वीर की मार्ग है। விசுவாசம் என்னது? विश्वास क्या है? கோழைகள் பாதை கிடையாது. वो पर अनाड़ी नहीं जाते அது हैं। வீர பாதை. वो पर सूरवीर जाने वाली मार्ग है। இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவளுக்கு நினைவு கூர்ந்தாளா. अब जो कुछ वचन बोले हैं वो सब कुछ याद करने लगे। நம்ம பிள்ளைய விட்டு போனா யாருமே பார்க்க மாட்டாங்க. हमारे बच्चों को छोड़ के जाए तुम कोई भी देख नहीं सकते। அம்மாலாம் இருக்காங்க. वो ऐसे है। அவங்க எல்லாம் கை விட்டுட்டாங்க. वे सभी छोड़ा गया है। ஆனா யார் கைவிட மாட்டா? लेकिन कौन नहीं छोड़ेंगे? ஆண்டவர் கைவிட. प्रभु कभी नहीं छोड़ता है। அவன் எவ்வளோ இக்கட்டில் இருந்தான் அவளை தூக்கி எடுத்தார். कितने संकट से प्रभु ने उन्हें उठाए संभाले हैं। அவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்தாலும் அந்த பெரிய காரியத்தோட இன்னொரு பெரிய காரியம் வரும்போது நம்ம தகைச்சு போறோம். हमारे प्रभु हमारे महान कार्य करेंगे। அவர் சொல்றாரு उन्होंने कहता है என் உயிர்த்தலின் வல்லமை मेरे जी उठने की सामर्थ्य அது இல்லைன்ற காரியத்தை இருக்குன்னு கொண்டு वो வரும். नहीं है, वो कार्य को है करके बतलाती है। அவர் ஜீவிக்கிற தேவன். वो जीवित कर रहने वाला प्रभु है। இந்த விதை சாரிபாத் விதவை வீட்டுக்கு அற்புதம் செய்தார் इस ஆண்டவர். सारी बात विधवा के लिए प्रभु चमत्कार किया है எலியா மூலமா. एलिया के जरिए से। இப்ப ராஜா எலியாவை தேடிட்டு இருக்காரு. अभी राजा एलिया को ढूंढ रहा இந்த है। விதவை வீட்டுல தான் இருக்காங்க. इस विधवा के घर पर है ஆனா அவர் கண்டுபிடிக்க முடியல. लेकिन वो देख नहीं सका है। ஆண்டவர் எப்படி நமக்கு அனுசாரியா இருக்காரு. प्रभु कैसे भी हमारे लिए जो सहायता करने वाला है, எப்படி பாதுகாக்கிற தேவனா कैसे में संभालने वाला प्रभु है। இப்போ 3 வருஷமும் 6 மாதம் ஆன பிறகு கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகும். अभी 3 साल और जो महीना होने के बाद जो प्रभु की वचन एलिया के जरिए से आती है। 18 அதிகாரம் 1 வசனம். 18वां अध्याय पहले वचन। அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார்.
இப்போ ஆண்டவருடைய வார்த்தை ஆகாப்புக்கு உன்னை காண்பி, இவளாம் ஒழிச்சிருக்க சொன்னார், இப்ப நேரே போய் உன்னை காண்பி. इतने दिन उन्हें छुपने के लिए प्रभु ने कहा, अभी कहता है कि तो आगाब के साथ जाकर अपने आप को दिखा। அவருடைய வழி நடத்துதல் வித்தியாசமானது. देखिए उनकी अगुवाई करना एक अलग रीति से होती है। எந்த வார்த்தைகள் நம்ம கேட்டாலும் விசுவாசம் வாரது அவர் தான் நம்மளை விசுவாசத்தை உருவாக்க முடியும். जिस वचन हमारे जरिए से आते हैं उन्होंने हमारे लिए विश्वास को उत्पन्न करता है। இப்ப ராஜா ஒபதியாவை கூப்பிட்டுட்டு ஆகாபும் ஒபதியாவும் போறாங்க, எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு. अभी आगाब और ओबदिया दोनों जा रहे हैं कि कहाँ भी पानी मिलेगी। அப்போ எலியா ஒபதியா ஒரு பக்கமா ராஜா ஒரு பக்கமா போறாரு. ओबदिया अलग रीति से, राजा एक जगह से जा रहे हैं। ஒபதியாவை எலியா பார்க்காரு. ओबदिया को एलिया देखता है। இப்ப நீ போய் சொல்லு, तुम जाकर बोलो। நான் சொன்னேன்னா நீங்க உங்களை எங்கேயாவது கருத்தை கொண்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? मैं जाके बोलेंगे, लेकिन प्रभु आपको कहीं उठा ले जाएंगे तो मैं क्या करेंगे? இல்லை நான் போக மாட்டேன், நான் காமிப்பேன், நீ சொல்லுன்னு சொன்னோன்னு சொல்லுவாரு. नहीं मैं नहीं जाऊंगा, मैं आके अपने आप को दिखाऊंगा, तो जाकर राजा को संदेश दे। அவர் சொல்லுவாரு. ஆகாப்பு உடனே இவரை பார்க்க வராரு. तुरंत आगाब में इन्हें देखने के लिए आते हैं। என்ன சொல்றாரு? क्या कहता है? 18ஆம் வசனம், 18 அதிகாரம் 18ஆம் வசனம். 18 जो दूसरे राजा, पहले राजा की पुस्तक 18 अध्याय 18 वचन। அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஆகாப் எலியாவை பார்த்து சொல்றாரு, நீ தானே இஸ்ரவேலை கலங்க பண்ணான்னு. आगाब एलिया को देखकर कहते हैं, तू इस्राएलियों को जो ऐसे जो दुख दिलाए ना। அதுக்கு எலியா சொல்றாரு, நீ தான் கலங்க பண்ண. एलिया कहता है, मैं कौन, तुम्हें ऐसे किया है। இப்போ பூசாரிகளை எல்லாம் கூட்டி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூட்டின்னு ஆகாப்ட்ட எலியா சொல்றாரு. एलिया कहता है, आगाब के पास तेरे जो सारे नबियों को और तेरे सारे पुजारी लोगों को इकट्ठा करो। இப்போ ஜனங்களையும் பூசாரிகளையும் அந்த மனைவியுடைய ஏசபேலுடைய பூசாரிகளையும் எல்லாம் கூட்டி வர சொல்றாங்க. अभी एलिया ने सब लोगों को और पुजारी के सभी लोगों को लेकर आने के लिए उसे इकट्ठा किए हैं। இப்போ எலியா சொல்றாரு, अभी एलिया कहता है, நீங்க தான் ரொம்ப பேரா இருக்கீங்க, तुम बहुत लोग हैं, நீங்க அவங்க ஆண்டவரை கூப்பிட்டுங்க, तुम अपने प्रभु को बुलाओ, நீ பலி செலுத்துறதுக்கு மாடு எல்லாம் நீ ரெடியா பண்ணிட்டு तुम बलि चढ़ाने के लिए जो भेड़ बकरियां सब कुछ तैयार रख। உன் தெய்வம் உண்மையுள்ள தெய்வம்னு அதை படிச்சுக்கணும். तेरे परमेश्वर सच्चाई रहे तो उसे भस्म करना है। நாங்க ஆராதிக்கிற தெய்வம் உண்மைன்னா நாங்க வச்சிருக்க பலியை படிச்சுக்கணும். यदि हम आराधना करने वाला प्रभु सच्चाई बोले तो जो हम बलि रखा है उसे स्वीकार करेंगे। இப்ப நீங்க தான் அநேகரா இருக்கீங்க, நீங்க முதல்ல பலி செலுத்துங்கன்னு சொல்றாரு अब எலியா. तुम बहुत लोग हैं, तुम इससे पहले बलि चढ़ा करके कहता है एलिया। பூசாரிகள் பலிபீடம் வச்சு எல்லாமே வந்து அவங்க குதிக்காங்க, பிசாசை கூப்பிட்டுதாங்க. पुजारी लोग सभी लोग आकर इकट्ठा होके उसे बलि चढ़ाने के लिए सब कुछ रखकर अपने आप को जो उछल कूद करते हैं। காலையில இருந்து பிற்பகல் வரைக்கும் கூப்பிட்டுதாங்க. सुबह से लेकर दोपहर तक वो बुलाते चिल्लाते हैं, ஒரு உத்தரவும் இல்ல. कुछ उत्तर नहीं मिली है। எலியா இஸ்ரவேல் ஜனங்களை என்கிட்ட எல்லாரும் வாங்கன்னு சொல்லி अभी एलिया इस्राएल लोगों को कहकर कहता है कि मेरे स्वाद आ जाओ। அங்க பலிபீடம் இடிச்சு கிடக்கு. उस वहाँ पर वेदी टूट पड़ा है। இஸ்ரவேல் கோத்திரம் 12 கோத்திரத்துக்கு 12 கல் எடுத்து அவர் பலிபீடம் செய்தார். इस्राएल लोगों को 12 गोत्र के लिए 12 पत्थर को लेकर आए हैं। யாக்கோபு பிள்ளைகள் 12 பேரும் விசேஷித்தவர்களாக மாறிட்டாங்க. याकूब के बच्चे 12 लोग विशेष रूप से बनाने लगे। நாமும் அவருக்கு விசேஷித்தவர். हम भी उनके लिए विशेष रूप की है। பலிபீடம் செய்த அவர் எலியா ஜெபம் பண்ணார். जो एलिया ने वेदी के और खड़ा रहकर प्रार्थना करते हैं। 12 குடம் தண்ணி ஊத்த சொல்றார். वहाँ पर 12 जो अंडे पानी को लेकर आके कहता 3 है, முறையா 3 बार தண்ணி ஊத்துதாங்க. वहाँ पर वो वेदी में पानी गिराते हैं। வாய்க்காலெல்லாம் பெருகிட்டு वहाँ पर पूरा नदियाँ पूरा भर गया है। அவர் ஜெபம் பண்ணார். तब उन्होंने प्रार्थना உங்க की, வார்த்தையின்படி தான் நான் இதை செய்தேன். तेरे शब्दों के जरिए से मैं इसे करता हूँ। இந்த இஸ்ரவேல் ஜனங்களை திரும்ப பண்ணவர் என்று அந்த வசனம் 37 வசனம் வாசிமா. 37 के वचन पढ़ेंगे। கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார்.
உங்க சொல்படி தான் நான் வந்திருக்கேன்னு முந்தின வசனத்துல இருக்கு. पहले वचन कहता है आपकी वचन के जरिए से मैं यहाँ पर आई हूँ। உங்களெல்லாம் நீங்க திருப்பிட்டீங்க. इन्हें सभी इन लोगों को अपने मोड़ लिया ஜெபத்தை है। கேளுன்னு சொல்றாங்க. मेरे प्रार्थना को सुनो करके कहता है। வானத்துல இருந்து அக்கினி வந்து எல்லாத்தையும் மண்ணை கூட பறிச்சுட்டு जो आकाश से अग्नि आकर सारे मिट्टी को सब कुछ भस्म किया है। இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் முகங்குப்புற விழுந்து अब इस्राएल लोगों ने दंडवत मुख की बल गिरकर கர்த்தரே தேவன் சொல்றாங்க. यहोवा ही परमेश्वर है, यहोवा ही परमेश्वर है करके बोलने लगे। உடனே எலியா சொல்றாரு பூசாரிகள் ஒண்ணு கூட விடக்கூடாது நீங்க. तुरंत एलिया कहते हैं कि पुजारी एक लोग भी नहीं छोड़ना है, நம்மள வேலை கொன்னுறணும். सभी लोगों को मारना है। இந்த மாதிரி எலியா கொன்னு போட்டார். ऐसे उसे मार गिरा दिया है। ஆகாப் கேட்டாரு. आगाब ने इसे सुनने लगा। இப்போ நீர் பேரும் இப்போ மழை வந்துரும் சொன்னோனே மழை ரொம்ப ஜோரா பெய்யுது. अब तुम जाओ करके कहते समय बारिश बहुत जोर से होने लगे। கர்த்தருடைய கரம் எலியா மேல இருந்ததுனால ஆகாப்புக்கு முன்னால ஓடுதாரு. प्रभु की हाथ जो एलिया के पास है इसके लिए वो दौड़ रहा है। மழை நல்லா பெய்யுது. अच्छी बारिश आती है। அவர் சொல்லும்போது மழை அடைக்கப்பட்டது. उन्होंने कहते समय बारिश बंद हो அவர் गया है। ஜெபம் பண்ணும்போது திரும்பவும் மழை वो பெய்யுது. प्रार्थना करते समय फिर से बारिश आती है। எல்லாரையும் அவர் பாரபட்சம் இல்லாம பார்க்கிறார். सभी को एक समान देखते हैं। இப்ப நம்ம ஜெபத்தையும் அவர் கேட்பார். हमारे प्रार्थना को भी उन्होंने सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। இத ஆகாப் மனைவிட்டு சொல்றாரு. आगाब ने अपने बाली से कहता है, மனைவி எலியாவுக்கு ஆள் விட்டு சொல்றா. जो वो उसकी बाली ने एलिया के लिए நாளைக்கு உன் தலை संदेश இருந்தா देता है। உன் தலை இருந்தா பாரு. कल तेरे सिर पे तेरे जो सिर रहेगा तो शरीर पे सिर रहेगा तो देख। கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து எல்லாமே செய்தார். இப்ப ஒரு பெண்ணுக்கு பயந்து ஓடுதார். प्रभु की भय मान के सब कार्य करता है, लेकिन अभी एक औरत के लिए डर मान कर वो दौड़ता है। இப்ப ஏசப்பா வரைக்கும் ஓடுதார். पैर सब तक वो दौड़ने लगा है। வேலைக்காரன் அதை விட்டுட்டு एक उनकी नौकर को छोड़कर அது தனியா வனாந்தரத்தில் நடக்காரு. वो जंगल में अकेलेपन चलता है। ஒரு இடத்துல போய் சூரச்செடியில போய் படுத்துக்கிட்டாரு. एक जगह पर जाकर एक वृक्ष के नीचे सो जाते हैं। நான் எங்க முன்னோர்களோட நல்லவே இல்ல, मेरे पुरखों से मैं भला नहीं हूँ, என்னைய எடுத்துக்கொள்ளும். मुझे उठा ले। எலியாவுக்கு மரணம் வந்துச்சா? एलिया की मृत्यु आई। மரணம் வந்துச்சா? मृत्यु आई थी क्या? சந்தேகமா இருக்கா? सर है। எலியா எப்பவுமே எடுக்க சொன்னாரு. एलिया कभी से उठाने के लिए कहा। ஆண்டவருடைய வார்த்தை நான் நீ செய்ய போக வேண்டிய தூரம் வெகு தூரம். प्रभु के वचन कहा तू जाने वाला मार्ग बहुत நீ लंबा செய்ய है, வேண்டிய காரியம் ரொம்ப இருக்கு तू करने वाला कार्य बहुत ऐसे है। அப்படின்னு தேவதூதன் சொன்னார். वैसे प्रभु ने कहा है। இதே மாதிரி நமக்கு சோர்வுகள், वैसे हमारे लिए आलसीपन, சூரச்செடி அனுபவங்கள் உண்டு. वैसे जो एक पेड़ के नीचे रहना एक अनुभव है, ஆனால் நம்ம கூட கர்த்தர் இருக்காரு. लेकिन प्रभु हमारे संग है। நமக்கு பரத்தில் இருந்து ஜெயம் வரும். हमारे लिए जो उत्तर से हमारे लिए विजय आती है, கிழக்கிலும் மேற்கிலும் இருந்ததில்ல. जो ऊपर और पश्चिम से नहीं। இஸ்ரவேல் ஜனங்கள் குந்தி குந்தி நடந்தத கர்த்தருக்குள் வரும்படி செய்தார். इस्राएल लोगों ने ऐसे जो लंगड़ेपन से समान चलने लगे, लेकिन प्रभु के अंदर से मोड़ने लगा है। நம்ம மூலமா நிறைய பேர் ரட்சிக்கப்படும் போது நமக்கு சோதனை வரும். हमारी जरिए से बहुत लोग जो रहते से वे सब हमारे परिश्रम आती है। அவர் சொன்ன மாதிரி நாங்க உண்மை நோக்குறதுனால, நீங்க எனக்குள் இருக்கிறதுனால நாங்க வெட்கப்பட்டு போக மாட்டோம். इसीलिए उन्होंने कहता है हम लज्जित होकर नहीं जाएंगे। ஆகாரம் 2 முறை கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. आगार ने 2 बार हाथ से रोने लगे। எகிப்துக்கு போகும்போது ஆபிரகாம் மனைவி பிடிச்சு கொண்டு போயிட்டாரு பார்வோன். मिस्र में जाते समय पारो ने जो साराई को लेके गया है। ஆண்டவர் பேசினாரு எகிப்து ராஜா கூட. जो मिस्र राजा के साथ प्रभु ने बातें நீ करने அவளை लगे, தொட்டனா நீ செத்த. तू उसे छूते ही तू मर जाएगा करके। உடனே அந்த எகிப்து ராஜா तुरंत मिस्र की राजा சாராள் கூட தான் மகளையே அடிமை பெண்ணாக அனுப்பிட்டாரு. जो सारा को अपने बेटी को वहाँ पर जो दासी के समान भेज रहा है। அதுல பைபிள்ல இல்ல, நம்ம மக்களும் சரித்திரம் சொல்லுது. लेकिन बाइबल में नहीं, उसे इतिहास कहता है कि उस फिरौन की बेटी है कर। அப்போ ஆகார் கூட சாராள் கூட ஆகார் இருக்காங்க. वो सारा के साथ आगार रहती है। இப்ப சாராளுக்கு பொறுமை இல்ல. अभी सारे के लिए धीरज नहीं है। ரொம்ப வருஷம் ஆயிட்டு. बहुत साल बीत गया है। ஆண்டவர் பேசி 10 வருஷம் ஆயிட்டு. प्रभु बातें करके 10 साल होने लगे। 85 வயசு அவருக்கு. अभी 85 उम्र होने लगा है। அப்போ சாராள் சொல்றாங்க நமக்கு குழந்தை பிறக்க மாதிரி இல்ல. सारा कहते हैं हमारे लिए जब बच्चा होएंगे ऐसे नहीं है। நான் அடிமை பெண்ண உங்களுக்கு தாரேன். मेरे नौकरानी में तुम्हारे लिए देता हूँ। அவ கற்பவதி ஆன உடனே பெருமை நாச்சியார் முன்பாக பெருமை
அகந்தையா நடக்கா. वो गर्भवती होते ही जो अपने मालनी स्वामिनी के बस गमड़ी से चलती है। பேசிக்கிற நானும் நம்மளும் நமக்கு எல்லாமே சரியா இருந்தா நமக்கு எல்லா அகந்தையும் வரும். जो अब बातें मैं भी सब कुछ हमारे सही रीति से रहेगा तो हमारे सभी अहंकार आती है। அதனால தான் நம்ம உபத்திரத்தினோடையும் நடத்துதாரு. इसीलिए हमें संकट के बीच में ले जाते हैं। என் பிள்ளைகள் தாறுமாறான வழிக்கு போக கூடாது. मेरे बच्चे जीत भीतर की मार्ग में नहीं जाना है। அவன் நம்மளை எப்படி பராமரிக்கிறார்? उन्होंने हमें कैसे देखभाल करते हैं? கரிசனை உள்ள தேவன். हमारे पर कर्तव्य रखने वाला परमेश्वर है। அப்படி நடந்தோடனே साराई आब्राहम கூட சண்டை போடுதாங்க. वैसे होते ही साराई अब्राहम के साथ युद्ध झगड़ा करता है। நம்ம வேலைக்காரன் அடிமைப்பட்ட தந்தை அவன் இவனை அற்பமா நினைக்கா. मैं अपनी दासी को मैं तुम्हें दिया हूँ लेकिन उन्होंने मुझे तुच्छ मत गिना लेती है। உங்களை பாப்பாருன்னு சொல்லி प्रभु तुम्हें देखेगा कर बोलने लगे। अब्राहम சொல்றாரு வேலைக்காரி உன் கையில இருக்கா, உன் அடிமைப்பெண் உன் கையில இருக்கா. जो अब्राहम कहता है तेरे दासी तेरे हाथों में है। साराई கடினமா நடத்துதா. साराई उसे कठोर से चलाती है। இதெல்லாம் வாசிக்கும்போது நமக்கு யோசனையா இருக்குது. इसे हम पढ़ते समय हमारे लिए योजना आती है। அவங்க அநியாயம் பண்ணுதாங்க. वो बुराई करता है साराई। இருக்க முடியல இந்த ஆகாருக்கு. ये आगर तो रह नहीं पाती थी। அவங்க கர்ப்பவதியா இருக்காங்க. वो गर्भवती हुई थी, ஓடி போயிட்டாங்க. दौड़ चले गई। ஆனா ஆண்டவர் ஆகார் மேல கரிசனையா இருக்கார். लेकिन प्रभु ने आगार के ऊपर कर्तव्य रखता है। ஆகார் நீ எங்க இருந்து வர? आगार तो कहां से आती है? நான் இப்படி என் ஆண்டவர்ட்ட இருந்து நான் வரேன்னு சொல்லி. ऐसे मेरे जो सामने के पास से मैं எங்க போறேன்னு கேட்காங்க, அதுக்கு ஆன்சர் சொல்லல. कहां जाती है बोले तो उसमें कुछ उत्तर नहीं दी थी। உன் பிள்ளை ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறதுனால तेरे बच्चे अब्राहम की वो जो है बीज है, நான் உன்னை பெரிய ஜாதியா मैं उसे बड़ी जाति बनाऊंगा। நீ உன் நாச்சியார்ட்ட போய் என்ன செய்யணும்? நாச்சியார் என்ன பண்ணாங்க? तो अपनी सामने के बच्चे भी धमके रहना। அநியாயம் பண்ணாங்க. उस स्वामिनी ने उसे बहुत बुराई இவங்க करनी थी। அற்பமா நினைச்சோன்னே அவங்க அதுக்கு மேல அநியாயம் பண்ணாங்க. जो उसे तुझी गिना गया इसके लिए बहुत ज्यादा सोने के ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருது? लेकिन प्रभु की वचन क्या कहता है? உன் நாச்சியார்ட்ட तेरे अपने सामने के बच्चा की धमके रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। சினிமா படத்துல போடுதாங்க ஆபிரகாம் ஆளை விட்டு தேடுதாரு. जो अब्राहम ने लोगों को भेजकर उसे ढूंढता है, உங்களே வந்துட்டாங்க. फिर तुरंत आने लगे। பிறகு குழந்தை பிறகு फिर उसके बाद बच्चे जन्म होते हैं நல்லா கொண்டாடுதாங்க. और जो वहाँ पर अच्छे से मनाते हैं। சாராளுக்கும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து सारा को भी प्रभु ने याद करके उसे भी संतान दिया है। அவங்க பால் குடி மறந்தோடனே அங்க விசேஷம் வைக்காங்க. वहाँ पर जो दूध बोला जाते समय वहाँ पर विशेष लगता है। இப்போ ஆகார் பெற்ற பையன் என்ன சொல்லியிருப்பான்? अभी आगार की बेटा ने क्या बोला रहेंगे? நான் எனக்கு கிழவி பெற்ற மகன் சொல்லியிருப்பான். मैं वो सोच रही हूँ कि बुढ़ी जन्म क्या வேற என்ன சொல்லியிருப்பான்? और क्या बोले அது रहेंगे? சாராளுக்கு கேட்டுட்டு वो सारा ही सुनने लगी। ஆபிரகாம் சொல்லாங்க இவங்க இருக்க கூடாது, இவன் மகன் என்கிட்ட என் பிள்ளை கூட சுதந்திரம் கிடைக்காது. जो मेरे बेटे की स्वतंत्रता इसको नहीं मिलेगा, ये मेरे साथ नहीं रहना है। அது ஆபிரகாமுக்கு வேதனையா இருக்குது. वो अब्राहम के लिए बड़ी वेदना होने लगी। ஆண்டவர் சொல்றாரு அவன் ஓமித்தா இருக்கு, நான் அவனை காப்பேன். प्रभु कहता है वो तेरे बीच है, मैं उसे संभालूंगा। அவனை ஒரு ஜாதி ஆக்குவேன். मैं उसे एक ही बड़ी जाति बनाऊंगा। கர்த்தருடைய வார்த்தையை நம்பி தன் மனைவியையும் பிள்ளையும் துருத்தியில தண்ணி கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. जो प्रभु की वचन को सुनकर जो अपने बाल अपने बच्चों को वो पानी भरकर दे देता है, भेज देता है। நம்ம வாழ்க்கையில இப்படி சம்பவங்கள் வரும்போதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவரா हमारी இருக்கார். जिंदगी में इस प्रकार की घटना आते समय प्रभु ने हमें चमत्कार करता அந்த है। அதிசயம் செய்கிறவரா वो இருக்கார். अद्भुत कार्य करने वाला प्रभु है। நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். பாட்டு வருவானா விசுவாசிக்க பலன் வேணும். गीत आती है लेकिन विश्वास करने के लिए बल नहीं रहती है। ஆபிரகாமுக்கு அதான் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் வார்த்தை யெகோவா ஈரே. யெகோவா ஈரே தானே அப்படி சொன்னாரு. अब्राहम ने यहोवा यीरे सब कुछ देखा जाएगा ऐसे நம்ம करके बोला। காரியத்தெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். हमारे सभी कार्यों को उन्होंने देखेंगे। இப்போ ஆகார் போறாங்க. अभी आगार जाती है, வனாந்தரத்துல அலைந்து பேர்சபா வரைக்கும் போறாங்க. जंगल में घूम फिर कर पैर सभा तक जाती है। தண்ணி காலி ஆயிட்டு अभी पानी खत्म होने लगी। இப்போ பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். अभी வாலிபன் ஏறக்குறைய 17 வயசு இருக்கும். लगभग 17 उम्र की रहेगी लगती है। ஆனா பிள்ளை சாகிறத நான் என்ன செஞ்சுட்டேன்
பார்க்க மாட்டேன். मेरे लड़का मरता है उसे मैं नहीं देखूंगा कर அதனை ஒரு பக்கத்துல விட்டு தூரம் இருந்த ஆளுதாங்க. वहाँ पर एक जगह पर छोड़कर दूर बैठकर வசனம் சொல்லுது பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். वचन कहता है कि बच्चे के लड़कों के जो रोना को प्रभु ने सुना है। பிதாக்கள் பெற்றோர் வந்து கடவுளுக்கு பயந்து நடக்கும்போது நம்ம பிள்ளைகளுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார். माँ बाप प्रभु की बैमान के चलते समय अपने बच्चों की जो रोना को प्रभु देखेंगे। பிள்ளைகளின் சத்தம் கேட்டு ஆகாரே ये आगा जीरा तुम मत डर, நீ பிள்ளைய கையில பிடிச்சு கூட்டிட்டு போ, जो अपने बेटे को पकड़ के तू जा, அவனை பெரிய ஜாதி उससे बड़े राज्य बनाऊंगा। அப்ரஹாம் சொன்ன ஆசீர்வாதம் எனக்கும் உங்களுக்கும் உண்டு. अब्राहम की बोले ये आशीष मेरे लिए आपके लिए है। பல சூழ்நிலை நம்ம நம்ப முடியாம இருக்குது. कई परिस्थिति ऐसी होती है कि हम भरोसापन नहीं कर सकते हैं। அதனால அவர் மேல நம்ம வசனம் சொல்லுது சங்கீதம் 22 भजन संहिता 22 कहती है, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்த. इस्राएल की जो स्तुति के बीच में निवास करने वाला परमेश्वर तू पवित्र है। சங்கீதம் 22 3-6 தெரியல. भजन संहिता 22 இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அடுத்த வசனம் வாசிமா. उसके बाद वचन, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினவர்களை விடுவித்தீர். हमारे पुरखों ने तुझ पर भरोसा रखे थे, वे भरोसा करते थे और तुम्हें उसे छुड़ाए है। வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழியாது. आकाश पृथ्वी मिट जाएगी लेकिन उसके वचन कभी नहीं मिटेगी। அடுத்த வசனம் வாசிமா. उसकी बात वचन पढ़ेंगे, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு நம்ம போகாதிருந்தார்கள். ஒவ்வொரு ஆபத்திலையும் நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் போது நம்ம கூப்பிட்டு என்ன செய்யணும்? தப்பு வைக்கப்படுதோம். जो हर एक संकट में उनकी जरिए से पुकारते ही हमें क्या होता है? बचाई करते हैं। வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். வெட்கப்பட்டு वो போகாதிருந்தார்கள். लज्जित होकर नहीं गए हैं। அவரை நம்புத ஒருவரும் நம்ம வெட்கப்பட்டே போக மாட்டோம். उस पर भरोसा करने वाला कोई भी लज्जित होकर नहीं जाएंगे। நமக்கு அடிக்கடி செய்தி வர செய்தி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல். हमें बार-बार आने वाला संदेश सातराक मेशक आबेदनेगो दानियेल कर இவங்கெல்லாம் அடிமைகளாக நேபுகாத்நேச்சர் ராஜாக்குள்ள அது என்ன பாபிலோனுக்கு கொண்டு செல்ல